ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 341 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரோச்சிமாருஸ் ரிட்டன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காபுட்டோவை பார்த்துட்டு சீகெட்சு, இதுதான் காபுட்டோவா, ரொம்ப கேவலமா இருக்கான். அப்புறம் இவ்வளோ சோடு பாம்பு வரதை பார்த்தா எனக்கு இது என்னமோ வேற மாதிரி ஃபீல் ஆகுதுன்பா. எதை சீகெட்சு மீன் பண்றான்னு தெரிஞ்சா சொல்லுங்க, ஆனா ஆக்வர்டா தான் இருக்கும். அவனை விட்டு தள்ளுன்பா சாஸ்கே. ஆங்கோவை பார்த்துட்டு ஜூகோ, இவன் இன்னும் இவரோட தான் இருக்கான்பா. சாஸ்கே, இப்ப ஏன்டா என்ன தேடி வந்திருக்கீங்க? அவன் வழியை பார்த்துட்டு போக வேண்டியதானன்பா. சீகெட்சு, அதுவும் சரிதான், ஆனா ரொம்ப இன்க்ரெடிபிளான ஒரு விஷயத்தை ஹைட் அவுட்ல நாங்க கண்டுபிடிச்சோம். இதோ இப்ப பாரு ஸ்க்ரால காட்ட போவான். ஜூகோ, இதுக்கு முன்னாடி சொன்னேன் சாஸ்கே, நீயும் இட்டாச்சியோ ரீஅனிமேஷனை தடுத்ததா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியல, அது ஏன் ரீஅனிமேட் செய்யப்பட்ட மாதரா கிட்ட மட்டும் வேலைக்காகலன்னு கேட்பான். சாஸ்கே ஷாக் ஆவான். இட்டாச்சி சொல்லியிருப்பான்ல, கிராமத்துக்குள்ள என்ன இருள் முரண்பாடுகள் இருந்தாலும் சரி, நான் இன்னும் லீஃபோட இட்டாச்சி உச்சியாதானு. அப்புறம் சீஷி, நான் ஒன்ன மட்டும் தான் நம்ப முடியும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி கிட்ட. தயவு செஞ்சு வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணு. அதே போல உச்சியா பேரையும் கௌரவப்படுத்தின்னு இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு இருப்பான் இட்டாச்சி. அது வைக்கி திங்க் பண்ண சாஸ்கே, ஓ அப்படியா, அப்ப அது ஸ்டாப் ஆகலையான்னு கேட்பான். சீகெட்சு, நான் சாஸ்கே கிட்ட பேசிட்டு பேண்டா தொலை பண்றேன்னு கேட்பான். சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்கட்டு ஸ்க்ரால கொடுப்பான் பார்க்க சொல்லி. சாஸ்கே பார்க்கவும், எப்படி அமேசிங்கா இருக்கா, இது போதும் ஷினோபி வேல்ல டாக்கா ரூல் பண்ணான்பான். சீகெட்சு, இதே தான்ட்டு சாஸ்கே எல்லாம் தெரிஞ்ச மனுஷன்ட்டு ஸ்க்ரால சொல்லிட்டு எந்திரிப்பான். நான் போய் ஒருத்தன் சந்திச்சாகணும், நான் கிளம்புறேன்பான். சீகெட்சு யாருன்னு கேட்கவும் சாஸ்கே ஒரோஷிமாருன்பான். எதை பத்திரா பேசுற, நீ தான் ஆல்ரெடி அவனை கொண்டியன்பா. சீகெட்சு, நீ இந்த ஸ்க்ரால பயன்படுத்துவீங்களா நினைச்சன்பான். சாஸ்கே ரொம்ப உறுதியா இருக்க ஒரோஷிமாரு மாதிரியான ஆளை அவ்வளோ ஈஸியா கொன்ற முடியுமான்னு கேட்பான். என்னதான் அவனை கேவலமா கண்டுபிடிச்சாலும் எனக்காக அவன் ஒன்று செய்யணும்பான். மாத்திராவை காட்டுவாங்க. சாஸ்கே கிளான் அப்புறம் வில்லேஜ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சவங்களை பார்க்க போறோம்பான் சாஸ்கே. சீகெட்சு, நீ ஒரோச்சிமாரு எதுக்காக பார்க்கணும்? எல்லாம் தெரிஞ்ச மனுஷன்ங்கிறது யாரான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே, அது இப்போதைக்கு உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைன்பா. சீகெட்சு, என்னமோ பண்ணி தொலை, ஆனா ஒரோச்சிமாரு மட்டும் மீட்கப்படக்கூடாதுன்பா. சீகெட்சு, ஒரோச்சிமாரு கிட்ட இந்த ஸ்க்ராலுக்கு பவர் அடையறதுக்கான உதவியை கேட்கலான்னு தானே பாக்குற, அதெல்லாம் தேவையில்லை, நீயே செஞ்சு முடிக்கலாத. அதனால தாண்டா ஒன்ன தேடி வந்து அந்த ஸ்க்ராலையும் அவங்ககிட்ட கொடுத்தன்பா. சாஸ்கே இப்பவும் சில விஷயங்கள் ஒரோச்சிமாருனால மட்டும் தான் செய்ய முடியும்னு கிளம்புவான். சீகெட்சு சாஸ்கே கிட்ட, நீ ஒரோச்சிமாருவோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் தானே, அப்புறம் ஏன் உன்னால செய்ய முடியாதுன்னு கேட்பான். சீகெட்சு சொல்றதை கேள்றான்மா சாஸ்கே. என்னங்கவோ ஒரோச்சிமாருவை குறைச்சு மதிப்பிடாதீங்கமா சாஸ்கே. சீகெட்சு, அட முட்டாள், நான் ஒன்னும் குறைச்சு மதிப்பிடலாடா, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீ பண்ணிட்டு இருக்க. ஒரோச்சிமாருவையுமே உன்னால தோக்கடிக்க முடிஞ்சுன்னா அவனோட 2 கைகளும் யூஸ்லெஸ்ஸா போச்சு ரீபர்டட் சீல்னால, அவ்வளவுதான். நீ மட்டும் தான் அவனை குறைச்சு மதிப்பிட்டு இருக்க. அவன் என்னதான் ரிவைவ் ஆனாலும் அவனோட 2 கைகள் எல்லாமே எதுவும் வேலைக்கு ஆகாது. ஆனா இருந்தாலும் ஆபத்தானது. திரும்பவும் உடம்பு எடுத்துக்கலான்னு தான் வருவான். அதெல்லாம் தாண்டி இந்த போர் போறது தெரிஞ்சா அதுல அவனும் ஒரு பார்ட் ஆயிருவான். லைஃப் அவனும் தாண்டா அழிக்க பாக்குறான், அவனுக்கு தெரியும்ல. அப்புறம் அதுக்கு அர்த்தம் டீம் டாக்காவும் இந்த போர்ல மிக்ஸ்டப் ஆகும்பான். அதான் உனக்கு வேணுமான்னு கத்துவான். சாஸ்கே ஆங்கோட காஸ்மார்க் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். சீகெட்சு, நமக்கு முன்னால இருந்தவங்கள நமக்கு காலி பண்ணிட்டோம், இது நமக்கான நேரம்பா. சாஸ்கே கண்டுக்காத மாதிரி இருக்கும். இப்ப யாரடா ஒரோச்சிமாரு பார்க்கணும்னா உனக்கு போதுமான தொலை அவன் கொடுக்காம போயிட்டானான்னு கேட்பான். சாஸ்கே வாய் முடுற சீகெட்சுன்பா. போய் காபுட்டோட ஃபிளஷ்ல கொஞ்சம் கொண்டு வான்பா. சீகெட்சு, அப்ப முதல்ல இருந்தே எதுவும் நீ கேட்கலையா, அப்புறம் நான் மட்டும் ஏன்டா நீ சொல்றதை கேட்கணும்பா. அப்புறம் நான் செய்யறேன்ட்டு ஜூகோ போவான். சீகெட்சு கடுப்பாயிட்டு, இது எப்பவுமே இப்படிதான். ஜூகோ, ஒரோச்சிமாருவோட ரிட்டர்ன் உனக்கு ஓகே தானான்னு கேட்பான். எனக்கு அதை பத்தியும் கவலை இல்ல, சாஸ்கேவோட வில் தான் கிமிமாருவோட வில்லுன்பா. ஜூகோ, நான் அதை கடைப்பிடி பண்ணிட்டு ஃபிளஷ் எடுப்பான். சீகெட்சு, நீ எப்போ இப்படிதான்ட்டு இதெல்லாம் என்னடான்னு கேட்பான். ஜூகோ, என் வில்லேஜ்ல இதை சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. என்னோட ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒண்ணுதான், ஆனா இது எல்லாமே என் க்ளோன்ஸ்ல கர்ஸ்மார்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபிளஷ் ஜூகோ கொண்டு போறத பார்த்துட்டு சீகெட்சு ரியாக்ஷன் பண்றது செம ஃபன்னா இருக்கும். ஆங்கோவோட கர்ஸ்மார்க்ல வைக்கவும் அதுவும் அவ பாடியில ஒரு பாட்டா மாறும். சாஸ்கே கக்காஷி ஒரோச்சிமாரோட கர்ஸ்மார்க்க சீல் பண்றேன் இருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். கர்ஸ் சீலிங் பண்றத அந்த வகையில அதை ரிவர்ஸ் பண்ணணும்ட்டு சாஸ்கே கர்ஸ் அன்சீலிங் பண்ணுவான். ஒயிட் ஸ்னேக் வரும், அதுக்குள்ள இருந்து ஒரோச்சிமாரு வெளியே வருவான். இதை பார்த்த சீகெட்சு ஓடி போய் காபுட்டோ பின்னால ஒளிவான். ஒரோச்சிமாரு, யார் எதிர்பார்த்தா நீங்க என்னோட திரும்ப வர வருகைக்காக உதவி செய்வீங்கன்ட்டு எந்திரிப்பான். ஜூகோ ஆங்கோவை பிடிப்பான். சீகெட்சு அல சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு பார்த்துன்பான் ஒரோச்சிமாரு கிட்ட. ஒரோச்சிமாரு காபுட்டோவை நோட் பண்ணுவான். சாஸ்கே ஒரோச்சிமாரு கிட்ட, நீ எனக்கு ஒன்று செஞ்சு தர வேண்டியது இருக்குன்பான். ஒரோச்சிமாரு, எக்ஸ்பிளைன் பண்ற தொல்லையில எடுத்துக்காத, ஆங்கோக்குள்ள இருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் என்னோட சேட் ஜுட்சு சக்கராஸை கர்ஸ்மார்க்குள்ள செக்யூர் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே என்னோட சுயநினைவுகளோட பீசஸ் தான்பா. அப்போ உனக்கு போற பத்தியும் தெரிஞ்சிருக்கும்னுபா. சாஸ்கே ஆமான்ட்டு
ஆனா அதுல ஒரே ஒரு விஷயத்த தான் என்னால சொல்ல முடியும் சிகெட்ஸுன்பான். சிகெட்ஸ் பயப்படுவான். ஒரோச்சிமாரு இந்த போர்ல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்பான் ஒரோச்சிமாரு. சிகெட்ஸ் ஷாக் ஆவான். ஒரோச்சிமாரு இது வேற ஒருத்தனோட போர், இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயம்லாம் அது உன் உடம்பு சாஸ்கேன்பான். சிகெட்ஸ் நான் தான் சொன்னேன்பான் ஒரோச்சிமாரு. ஆனா அந்த உடம்பு எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு என்கிட்ட பவர் இல்லைன்பான். அதான் ஆச்சரியப்படுறக்கு இல்லையன்பா சிகெட்ஸு. ஸ்கிரால நீட்டுவான் சாஸ்கே. அவங்கள பார்க்க போறேன்னா என்ன நோக்கத்துலடா இருக்குன்னு கேட்பான் ஒரோச்சிமாரு. சாஸ்கே எனக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறான்பான். எல்லாத்தையுமே வான்ட்டு ஒரோச்சிமாரு அவ்வளவும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையன்பான். நீ இப்பவும் குழந்தைதான்பான். சாஸ்கே நீ தப்பா சொல்றேன்பான். இட்டாச்சி சொல்லியிருப்பான்ல, நான் உன குழந்தை போலவே ட்ரீட் பண்ணிட்டேன், உன்னை பாதுகாக்கணும் மட்டும்தான் ட்ரை பண்ணேன், உன் ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை இல்லாம. ஆனா இப்ப நான் நம்புறேன் நீ அப்பா அம்மா அப்புறம் மிச்சம் இருக்க உச்சிகா எல்லாத்தையுமே மாத்திருப்பீன்னு. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஓப்பன் மைண்டா உன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உண்மை சொல்லும்படியான அண்ணனா இருந்ததுனா இது எதுவுமே நடந்திருக்காங்க இட்டாச்சி சொல்லியிருப்பான்ல. அதை யோசிச்ச சாஸ்கே நான் குழந்தையில இல்ல, அப்புறம் குழந்தையாவும் இருக்க போறது இல்லைன்பான். இதுக்கப்புறம் இங்க இருந்து நீ என்ன செஞ்சாலும் செய்யணும் இட்டாச்சி சொன்னதை யோசிச்சுட்டு சாஸ்கே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன், நான் என்னவா இருக்கணும் என்ன செய்யணுங்கிறதன்பான். என்ன உன் வெஞ்சன்ஸை பத்தின கேள்வியான்னு கேட்பான் ஒரோச்சிமாரு. இல்ல என் வெஞ்சன்ஸ்க்கான கொஸ்டின் பத்தி மட்டும் இல்ல, இட்டாச்சியை சந்திச்சதுக்கு அப்புறமா இடன் லீஃப் மேல எனக்கு இருந்த வெறுப்புங்கிறது ரொம்ப அதிகமாச்சு. இது வெறும் இறப்பலும் கூட இது எப்படின்னு புரிஞ்சுக்கதான். இட்டாச்சி அவனை லீஃப் ஷினோபின்னு கன்சிடர் பண்ணிக்கிறான், அவங்க மேல கேர் பண்றான், கிராமத்தை பாதுகாக்கணும்னு ட்ரை பண்றான். அவன் பேரை டிஸ்ஹானர் பண்ணிட்டு இட்டாச்சி யாரு, கிளான் என்ன, வில்லேஜ் என்ன, அப்புறம் அதனால தான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இறுதி எனக்கு பதில் கிடைக்கும்னுபான். நான் என்னோட சொந்த கண்களால பார்த்து நான் என் மனசார முடிவெடுக்க போறேன், நான் என்ன செய்யணுங்கிறதன்பான். இதை கேட்ட ஒரோச்சிமாரு இவன் இதுக்கப்புறமாவும் இட்டாச்சி இல்ல என்னால இல்ல டோபியால மேனிபுலேட் செய்யப்பட்டவனா இருக்க போறதுலன்னு திங்க் பண்ணிட்டு காபுட்டோவை நோக்கி போவான். சீகிட்ஸ் பயப்படுவான். காபுட்டோ உடம்பு தொட்டுட்டு இந்த சென்சேஷனே வித்தியாசமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். சீகிட்ஸ் சாஸ்கே கிட்ட அவன் காபுட்டோவோட எல்லா பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் கொன்றுவான்பான். அலர்ட்டா இருந்துக்க நீ ஆஃப் கார்ட்ல இருக்கப்ப ஒன்ன பிடிக்க கூட ட்ரை பண்ணுவான்பான். ஒரோச்சிமாரு இப்ப இருக்க நீ அறவை கார்டு இல்லைன்பான். ஒரோச்சிமாரு அப்சர்வ் பண்ணி முடிக்கவும் சீகிட்ஸ் நான் சொன்ன மாதிரி பண்றான் பாருன்பான். தப்பா சொல்றாடான்ட்டு ஜூகோ சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் அன்டிட் பண்றாருன்பான். காபுட்டோக்குள்ள இருக்க தன்னோட சக்கராவை மட்டும் எடுத்துக்கிறதா சொல்லுவான். அதாவது அதுல காபுட்டோ சக்கரா இருக்காதுன்பான். ஒரோச்சிமாரு சரி நான் உனக்கு உதவி செய்யறேன்பான். அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போ அங்க போய் எங்கேன்னு கேட்பான் சாஸ்கே. ஒரோச்சிமாரு எல்லாம் தெரிஞ்ச இடம் தான் போலாமான்னு கேட்பான். டென்டைல்ஸ் காட்டுவாங்க, செம்ம ரேஜ்ல கத்தும். அந்த இடத்தோட ப்ரெஷரே வேற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸை முழுங்கினதுக்கு அப்புறமா தான் ஸ்டாச்சு இப்படி நடந்துக்குதுன்னு பாரு, அதை யோசிச்சு பார்த்த நேரட்டும் அப்படியே இருக்க கூடாதுன்பா. ககாஷி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு மாஸ்க் மேன் சொல்லியிருப்பான்ல. டென்டைல்ஸை நான் கம்ப்ளீட்டா திரும்ப கொண்டு வரலான்னு பார்த்தேன், ஆனா இதுவே போதுமானதுன்னு இருப்பான். மாஸ்க் மேன் கவனமா பாத்துக்கங்க, இதுதான் டென்டைல்ஸோட ரிட்டர்ன், அப்புறம் இந்த உலகத்தோட முடிவுக்கான ஆரம்பம்பான். நருட்டோ கை ஷாக் ஆவாங்க. ககாஷி ஆக்சுவலா அந்த ஸ்டாச்சு தான் டென்டைல்ஸோட உடம்பான்ட்டு பாப்பாரு. நருட்டோ டென்டைல்ஸ்னா என்னன்னு கேட்பான். ககாஷி இங்க என்ன நடக்குது, ஃபைக்காகி சமிட்ல அவன் போர் தொடுக்காத சொன்னப்ப 9 tailed beasts-ஐயும் பிடிக்கிறேன்னு சொன்னான் டென்டைல்ஸை மீட்க. அவங்ககிட்ட தான் 8 9 tails இல்லையன்ட்டு பிஎன் நருட்டோவை பார்த்துட்டு ககாஷி அவன் கூட நேருக்கு நேர் மோதுறது ஆபத்துன்பாரு. 8 tails வாயை பிறந்துட்டு மாஸ்க் மேன் சொல்லியிருப்பான்ல ஒரு துளிதான், ஆனா பவர்ல ஒன்னும் குறைச்சல் இருந்திருக்காதுன்பான்ல. அதை யோசிச்சுட்டு பி கிட்ட சக்கரவர்த்துள்ள ஒரு டென்டக்கல்ஸை விட்டுந்தானு சொல்லி கேட்கும். பி ரைம் பண்ணிட்டு ககாஷி கிட்ட ஒரு நாள் எங்களை கேப்சர் பண்ண வந்து 8 tailsோட டென்டக்கல்ஸ் எடுத்துட்டு போயிட்டான், அந்த பவரா தான் இருக்கணும்பாரு. இதை கேட்ட ககாஷி என்ன ஒரு டென்டக்கலா டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா இந்த அளவுக்கு போதுமானதான்ட்டு பாப்பாரு. குராமா நருட்டோ கிட்ட நீ அதை ஃபீல் பண்ணியா, அந்த பாட்டில் அண்ட் கார்டுக்குள்ள இருந்தது என்னோட சக்கராங்கோ. ஆமான்பா நருட்டோ. குராமா நருட்டோ கிட்ட என்ன மாத்தி விடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டென்டைல் விஷயம் வரைக்கும், நீ இங்க இருந்து கேட்டுக்கணுங்கோ. குராமா டென்டைல்ஸை பத்தி தெரியுமான்னு கேட்பா நருட்டோ. தெரியுங்கோ. நருட்டோ உடம்புல சுவிட்ச் ஆயிருக்கும். எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்கோ. காய் ஷாக் ஆவாரு. ககாஷி அந்த வாய்ஸ்ன்ட்டு பாப்பாரு. பி நருட்டோ 9 tails இப்போ ஒன்னாயிட்டாங்க, விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேட்கலான்னு பாரு. குராமா டெய்ல்டு பீஸ்டோட ஒரு போர்ஷன் ஆஃப் பவரே அதுக்கு போதுமானது தான், 8 tailsோட சக்கரா அப்புறம் என்னோட சக்கராவும் அதுக்குள்ள இருக்குங்கோ. ககாஷி 9 tails மட்டும் ஷாக் ஆவாரு. குராமா அந்த மாஸ்க்டு காய் இப்போ சமன் பண்ணி ஸ்டாச்சு வாயில போட்டான்ல, அது ஓல்ட் மேன் 6 packs-ஓட ட்ரெஷர் டூல்ஸ். அதுல பவர்ஃபுல்லான சீலிங் ஜூட்ஸ் அடங்கி இருக்கு, எதா இருந்தாலும் சீல் பண்ணிரும், உள்ள போனது எதுவுமே வெளியே வராது. அப்படி அந்த பாட்டிலுக்குள்ள சீல் பண்ணப்பட்டவனோட பேரு கின்ககு, அப்புறம் காட்குள்ள சீல் பண்ணப்பட்டவன் பேரு கின்ககு. ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்வால ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கணும், போர்ல பயன்படுத்தினப்ப சீல் பண்ணப்பட்டிருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க. காய் கின்ககு சேஜ் ஆஃப் த 6 packs எல்லாமே லெஜெண்டரி நேம்ஸா இருக்கு, அதுக்கும் 9 tails சக்கராவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாரு. குராமா ஒரு காலத்துல அந்த அண்ணன் தம்பிங்க என் கூட பேட்டில் பண்ணாங்க, சிம்பிளா அவங்கள நான் முழுங்கிட்டேன், இருந்தாலும் உயிர் பொழைச்சு என்னையே உள்ள இருந்து தின்னு என் சக்கராவை அப்சர்வ் பண்ணியிருந்தானுங்கோ. கக்காஷி மனசுக்குள்ள அப்பனா கின்ககு உடம்புக்குள்ள 9 tails சக்கரா இருக்கு, 10 tails மீட்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸா இருக்கட்டும் தான் டார்வியோட ஃபர்ஸ்ட் கம்பெனில இருந்து இதை தேடிட்டு வந்திருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவாரு. இது ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த தகவல் படி ஒத்து போகுதுன்னு குராமா. ஆனா அது வெறும் எங்க சக்கராவோட கொஞ்சம் பீஸ் தானே, அதனால 10 tails எந்த ஃபார்ம்ல எந்த ஷேப்ல வரும்லாம் தெரியாதுங்க. கக்காஷி 10 tails மொத்தமா வரக்குள்ள இதுல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் பாரு. அவ்வளவு ஈஸியா போச்சான்ட்டு மாஸ்க்டு மேன் வாழ்க்கை ஃபுல்லா வருந்தருக்கு ஃபிட்டான மனுஷன்டா நீன்பான். காய் யாரு தாண்டா நீன்னு கேட்கவும் முகங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாத மனுஷங்கிட்ட பேரை சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்பான் மாஸ்க்டு மேன். குராமா கக்காஷி கூப்பிட்டு நீ சொல்ற மாதிரி தான் பண்ணி ஆகணும், இதுதான் நமக்கான சான்ஸ். 10 tails ஃபுல்லா ரிவைவ் ஆகிறதுக்கு முன்னால ஓல்டு மேன் 6 packs சொல்லியிருக்காரு. 10 tails முழுமையா மீட்கப்படுதுன்னா அது இந்த உலகத்தோட முடிவை குறிக்கணும். இதை கேட்ட நருட்டோ அவ்வளவு மோசமானதா 10 tails
டெயில்ஸ்னு கேட்பான். அதுகிட்ட 10 டெயில்ஸ் இருக்குன்னு தெரியுது, ஆனா அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு கேட்பான். குராமா, அது எல்லா டெய்ல்டு பீஸோட சக்ராவோட கூட்டு, 1 டைல இருந்து ஏன் வரைக்கும் சக்ராவோட ஆரம்பம் அது. அப்புறம் பல நேஷன்ஸை உருவாக்குன கடவுள். அமேனோ ஹி டோட்சுனோ காமி டாட்டரா டேடரா போச்சின்னு பல பேர்கள் இருக்கு. அதுக்கு கடல்களை குடிக்கும், பூமியை பழக்கும், அப்புறம் மலைகளை உயர்த்தும். இப்ப இருக்கிற நிலங்களை உருவாக்குன முன்னோடி இதுதான். சிம்பிளா சொல்றேன், எல்லா 9 டெய்ல்டு பீஸோட மொத்த சக்தியும் அதுதான்கும். இதை கேட்டு நருட்டோ ஷாக் ஆவான். குராமா, நேர்மையை சொல்லணும்னா என்னாலே அவனை தாக்கு பிடிச்சி ஜெயிக்க முடியுமாங்கிற நம்பிக்கை இல்ல. ஆனா 8 டெயில்ஸ் அண்ட் என்னோட பீஸ் ஆஃப் சக்ரா தான் இருக்குங்கிறதுனால யார்கிட்ட 9 டெய்ல்டு பீஸோட சக்ராவும் அதிகமா இருக்கோ அதான் ஜெயிக்கும். ட்ரை பண்ணி பாக்குறது ஒருத்து தாங்கும். மாஸ்க்டு மேன், எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல. என்னை பொறுத்த வரைக்கும் 10 டெயில்ஸை முழுமையா மீக்கணுங்கிற அவசியமே இல்லைன்பான். எல்லாம் ஷாக் ஆவாங்க. மாஸ்க்டு மேன், என்னோட இறுதி இலக்கே ஒரு சூப்பர் கெஞ்சுட்சு, இன்ஃபினிட் சுக்குயோமி. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களையும் ஒரே கெஞ்சுட்சுல போட்டுருவேன். மாஸ்க்டு மேன் இதுக்கு முன்னாடி அவனை நோபாடின்னு சொல்லியிருப்பான். இந்த ஒத்த உலகம் அவனுக்கு சொந்தமானதுன்பான். போர் இல்லைன்னா வழிகள் இல்லாத ஒரு பர்ஃபெக்டான உலகம். ஒரே ஒரு கூட்டு உணர்வுக்குள்ள மட்டுமே இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்துக்கு இனி நம்பிக்கை, ஒரு வருங்காலம், அப்புறம் ஃபேமஸான ஹீரோஸ்னு எதுவும் தேவையில்லை. ஈவன் இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் ஒன்ஸ் 10 டெயில்ஸ் மட்டும் மீட்கப்பட்டா இன்ஃபினிட் சுக்கியோமி ஜுட்சுவை அடைஞ்சிட முடியும். ரியாலிட்டியும் முடிவுக்கு வந்துடும். அப்புறம் இங்க இருக்க எல்லாமே ஒரு முடிவில்லா கனவா, அது முடிவற்ற காலமா நீடிக்கும்பான். நருட்டோ குராமாவை சுவிட்ச் பண்ண சொல்லிட்டு, நருட்டோ இங்க பாரு, எனக்கு அப்பா, அம்மா, அப்புறம் பெர்விசேஜ்னு இருக்காங்க. குழந்தைங்க அவங்க ஹீரோஸை பார்க்க விரும்புறாங்க. அதனால தான் நான் தயங்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன். அவங்கள சிறந்த ஹொக்காகேவா நான் ஆவேன். அதான் என் கனவு. அதை நான் கைவிட மாட்டேன் முட்டாள்பா. கை, ஈவன் உன்னோட இளம முடிவுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சினா ஒரு பாயிண்ட்ல உன் கனவே முடிவுக்கு வந்துரும்பாரு. இதை கேட்ட ககாஷி, ஆமா, கனவுகள் முழுமையடையணும்பாரு. B106 மாதிரியான விஷயங்களை ரசிச்சு பாடுவாரு. நான் சொல்ல விரும்பல. 8 டெயில்ஸ் உனக்கு தைரியம் வந்துச்சு, உனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்லன்னு கேட்கும். ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்ற இடங்கும். மாஸ்க்டு மேன் தனித்துவம் உங்களோட உண்மைகளை பார்க்க விடாம செஞ்சிரும். நோபடியா நான் சொல்ற வார்த்தைகள் உலகத்தோட உண்மையால வழி நடத்தப்படுறதுன்பா. நருட்டோ 10 டெயில்ஸ் சக்ரா மோடுக்கு மாறி டக்குன்னு ரசங்கன் பண்ணி அடிக்க போவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த சீக்ரெட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.